Hello students, this is Iqbal. 3.14 la first sum பார்க்க போறோம். Right, each of the following expressed in terms of alpha plus beta and alpha beta. இந்த மாதிரி 4 இது சப்டிவிஷன் கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே எப்படி கொண்டு வரணும்னா அதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டேர்ம் இருக்கணும், ஆல்ஃபா பீட்டா டேர்ம் இருக்கணும். அந்த மாதிரி மட்டும்தான் கொண்டு வரணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது இதில். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா பை 3 பீட்டா plus beta by 3 alpha. சரி, இங்கே என்ன இருக்குது, பை 3 இருக்கா, அப்போ இந்த பை 3யை காமனாக வெளியே எடுத்துடலாம். 1/3 அப்படின்னு வந்துடும். சரியா, ரெண்டுலேயுமே பை 3 இருக்குது, வெளியே எடுத்துருங்க. மிச்சம் என்ன இருக்குது அதை மட்டும் எழுதுங்க. ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் ஈஸி தான். 1/3 alpha into alpha, alpha square plus beta into beta, beta square by alpha beta. இது வரையும் ஓகேவா? 1/3 இது வந்தாவே இந்த ஃபார்முலா தான். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இதில் வந்தாவே இந்த ஃபார்முலா தான். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. அது இல்லைங்க, அப்போ அதை மைனஸ் பண்ணணும். 2 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா முடிஞ்சு, அவ்வளோதான். பை ஆல்ஃபா பீட்டா முடிஞ்சு. இல்லை சில பேர் என்ன பை 3 ஆல்ஃபா பீட்டான்னு போடுவாங்க, எப்படி போட்டாலும் ஓகே தான். இது கரெக்டு. இதில் பார்த்தீங்கன்னா வேறு டேர்ம் எதுவுமே இல்லை. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா இருக்குது, ஆல்ஃபா பீட்டா அப்படி தான் இருக்குது. ஸோ அதுதான் அவங்க வர சொல்லியிருக்காங்க, வந்துருச்சு. ஸோ செகண்ட் ஒன் 1 by alpha square beta plus 1 by beta square alpha. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே டினாமினேட்டரில் பாருங்கள், ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, ஆல்ஃபா இருக்குது. எது கம்மி, ஆல்ஃபா, அதை வெளியே எடுத்துருங்க. 1 by, நல்லா கவனிங்க, டினாமினேட்டரை எடுக்க போகிறேன். ரெண்டுலேயுமே ஆல்ஃபா இருக்குது, ஸோ ஆல்ஃபா வெளியே எடுத்துறேன். ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, பீட்டா இருக்குது. எது பவர் கம்மியோ அதை எடுத்துடணும். பீட்டா எடுத்துட்டேன். மிச்சம் என்ன இருக்குங்க, 1 by, கீழே தான் எடுத்துருக்கோம்னா ஆல்ஃபா. அப்படின்னா என்ன அர்த்தம், இதை டிவைட் பண்ணும். ஆல்ஃபா பீட்டாவில் எதை வெளியே எடுக்கிறோமோ அதால் டிவைட் பண்ணால் ஆல்ஃபாவும் அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் ஆல்ஃபா மட்டும் இருக்கும். இங்கே டிவைட் பண்ணால் பீட்டா கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பீட்டா மட்டும்தானே இருக்கும். டிவைட் பண்ணுங்கள், ஆல்ஃபா கேன்சல், பீட்டாக்கும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் பீட்டா மட்டும் இருக்கும். இது வரையும் ஓகேவா? இப்போ 1 by alpha beta எல்சியம் 1 into பீட்டா அப்படின்னா இப்படி கூட போட்டுக்கலாம்னா, ப்ளஸ் தானே இருக்குது. ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 1 பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. அப்போது 1 into ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். அவங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு என்ன டைம் கிடச்சிருக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் மட்டும்தான் இருக்குது. முடிஞ்சது. சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ஆல்ஃபா மைனஸ் 1 into 3 beta minus 1. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 3 into 3 9 ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. இதுலேருந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் அதுலேருந்து அடுத்தது மைனஸ் 1 into 3 ஆல்ஃபா மைனஸ் 3 ஆல்ஃபா. இது முடிஞ்சா? அப்புறம் மைனஸ் 1ஆல் மைனஸ் 1 into 3 பீட்டா மைனஸ் 3 பீட்டா மைனஸ் 1 into மைனஸ் 1 ப்ளஸ் 1. ஓகே, இவ்வளோ சீக்கிரம் முடிச்சு பாருங்கள். 9 ஆல்ஃபா பீட்டா அப்படியே இருக்கும். இங்கே ரெண்டுலேயும் மைனஸ் 3 காமனாக இருக்கா, வெளியே எடுத்துருங்க. மைனஸ் 3 எடுத்துட்டோம்னா இது ப்ளஸ் ஆல்ஃபா, இங்கேயும் மைனஸ் 3 எடுத்தாச்சுன்னா இது ப்ளஸ் பீட்டா, அவ்வளோதான். அப்புறம் இந்த ப்ளஸ் 1 பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான். நம்பர்லாம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ஓகே, ஃபோர்த் ஒன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் alpha plus 3 beta, alpha plus 3 beta
இங்கே பீட்டா ப்ளஸ் 3 ஆல்ஃபா, பீட்டா ப்ளஸ் 3 பை ஆல்ஃபா. ஓகே, எல்சிஎம் தான் ஃபஸ்ட்டு. இந்த ஆல்ஃபா இங்கே வந்துடும், ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் 3, அதை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஓகே, ப்ளஸ் இங்கே பீட்டா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் 3. ஓகேவா, இந்த ஆல்ஃபாவில் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இந்த பீட்டாவில் இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், கீழே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா பீட்டா. இப்போ உள்ள ஆல்ஃபாவில் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 3, 3 ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே அதே மாதிரி பீட்டா இன்ட்டு பீட்டா, பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு 3, 3 பீட்டா by alpha beta. இப்போ நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரை தனியாக போடணும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இங்கே 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டாவை தனியாக போடுங்க. 3 ஆல்ஃபா ப்ளஸ் 3 பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்கொயர் வந்தால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர், இதை எக்ஸ்பெண்ட் பண்ணால் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், அது வந்துடும். எக்ஸ்ட்ரா என்ன இருக்கும்? ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா இருக்குமா, அதை மைனஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். 2 ஆல்ஃபா பீட்டா. இங்கே ரெண்டுலையும் என்ன பண்ணலாம்? 3 காமனாக எடுத்துடலாம். மிச்சம் என்ன இருக்கும்? 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. அவ்வளோதான். பாருங்கள், இங்கே ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, இங்கே ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது, இங்கே ஆல்ஃபா பீட்டா, எல்லாமே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் தான் இருக்குது. நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டியது இல்லை, அப்படியே விட்டலாம். சில பேர் இது ரெண்டுலேயும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வெளியே எடுத்து போடுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. சரியா? அவ்வளோதான், 4 சப்டிவிஷனும் முடிச்சாச்சு.